இதான் நம்ம வந்திருக்கிற போட்டு. நம்மளை கூப்பிட்டு வந்தது அண்ணன் தான் டிரைவர். பார்த்துக்கிறீங்க, மங்களூர்.
இப்போ நம்ம தொழிலுக்கு வந்து வலை வைக்கிற இடம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல வந்து வலை இழக்கும் போது தான் வந்து ஃபேரிஸில் வந்து தண்ணியில் ஓடுவோம் எக்ஸ்ட்ரா ரோப்பை. இப்போ ஆல்ரெடி வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ரோப்பை வந்து தண்ணியில் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த தூரையே தண்ணி இழக்காங்க. நம்ம ஊரில் வந்து தூர் முடிச்சு வைப்போம் பார்த்தீங்களா, இங்கே இந்த ஊரில் வந்து அந்த மஞ்சள் கயிறை வச்சு அந்த தூரில் வந்து கெட்டி வைக்கிறாங்க நல்லா சுத்து போட்டு. நம்ம ஊர் தொழிலுக்கும் இந்த ஊர் தொழிலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ கரெக்டான ஸ்பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் பாடு வைக்கிறதுக்காக. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரை தெரியும், கப்பல் தெரியும். எனக்கு அது வந்து கப்பல் ஆர்பர் பக்கத்துலேயே வந்து கிடக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரை நம்ம மங்களூர் கரை தெரியும். இது வந்து டே ஃபிஷிங்கிறதுனால ரொம்ப கலப்பரமாக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து மங்களூர் கரை தான். நாங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து கப்பல் ஆத்துவாயிலே பாடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த 2 கம்பி இருக்கு பாருங்க. இந்த 2 கம்பியும் தான் வந்து ஆத்துவா. அந்த 2க்கு நடுவில் தான் இந்த கப்பல் அங்கிட்டு போய் அந்த ஹார்பருக்குள்ளே போகணும். ஆல்ரெடி அந்த 2 கம்பிக்கு அங்கிட்டு போய் தான் வந்து ஒரு கப்பல் வந்து ஆங்கரில் கிடக்காங்க பாருங்க.
இப்போ வலை வச்சாச்சு. இந்த ஊர் மங்களூர் ஸ்டைலில் பாருங்கள், ஒன் டே ஃபிஷிங் ஸ்டைலில் எப்படி வலை வைக்காங்கன்னு. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் எவ்வளோ போயா கட்டுவோம். நம்ம ஊர் மடிகள்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ போயா கட்டுவோன்னு. இந்த மாதிரி சிறு தொழில்களில் வந்து ஒரு 6-7 போயா கட்டுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 போயா தான். இப்போ வலையை ஏன் வந்து இப்படி உதறி விட்டு இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வலை ஃபுல்லாக சேரோட இருந்துச்சுன்னா லோடு பிடிக்கும். அதாவது கூட கொஞ்சம் பாயிண்ட் வாங்கும். அப்படிங்கிறதுனால அந்த வலையை உதறி இழக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள ஸ்டைலில் பாருங்களேன். இங்கே உள்ள ஸ்டைலில் மட வலையை சென்டரில் இருக்காங்க, மே வலையை தான் இங்கிட்டு சைடில் இழக்கிறாங்க. என்ன ஒன்று, நம்ம ஊர் சின்ன போட்டுகளில் வந்து போர்டு வந்து மரப்போர்டு வச்சுருப்போம். ஆனால் இங்கே சின்ன போட்டாக இருந்தாலுமே வந்து இந்த இரும்பு போர்டு தான் வச்சுருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ வலை வச்சு கம்பம் வேலைக்கு முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம், அதாவது 2.5 மணி நேரம் தான் இழுப்பாங்க. 2.5 மணி நேரம் இழுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வலையில் எவ்வளோ மீன்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
मोबाइल देते हैं करके दो நம்ம வலை வச்சு ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு. அதனால வந்து இப்போ வலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதோட அங்கே பாருங்க ஃபுல் டக்கில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. வலை வாங்கும்போது எப்போவுமே சுத்தமாக இருக்கணும்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்கு போகிறது எல்லாருமே வந்து ஹிந்தி தாங்க. நம்ம வட மாநிலத்து ஆட்கள் தான். மறுபடியும் ஏன் ஹிந்திக்காரனை கூப்பிட்டு போகிறேன் அது கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் அள்ளி தட்டாதீங்க. நம்ம வந்திருக்கிறதே வந்து கர்நாடகா ஸ்டேட்டு, அதாவது மங்களூரில் பெரும்பாலும் நம்ம வட மாநில நண்பர்கள் தான் கடலுக்கு போவாங்க. இப்போ அவங்க தண்ணி ஊற்ற விட்டா இந்த இடத்துல வந்து சரியான சூடாக இருக்கும் போல். நான் நிற்கிற இடமே வந்து சரியான ஹீட்டாக இருந்துச்சு. இப்போ அவங்க தண்ணி ஊற்ற வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம வந்திருக்க வந்து 1 டே ஃபிஷிங்கு. காலையில் வந்தோம்னா சாயங்காலம் கரையை போயிடுவோம். அதாவது 5 மணிக்கு வந்தோம்னா
3 மணிக்கெலாம் கரையை போயிடுவோம். மறுபடியும் திரும்ப பார்க்குற நண்பர்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த வலையில் நம்மளுக்கு என்ன மீன்கள் இருக்குது, எந்த மாதிரியான மீன்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீஞ்சி வந்து கேரளா மாடல் வீஞ்சி அப்படின்னுவோம். ஏன்னா வந்து இந்த வீஞ்சி வந்து ரொம்பவுமே நம்ம ஊரில் எப்படி இருக்கும், இந்த ஊரில் எப்படி ஒடுக்கமாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி கம்பம் ஏற்றி விட 2 பேர் வேணும். அப்படி ஏற்றி விட்டா கம்பம் வந்து குடத்துக்கு வெளியே போயிடும், அப்படி செலுத்துரும். அது ஸ்ட்ரக்காக எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். இல்லைனா அந்த ரோப்பை வெட்டி தான் எடுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே வந்து வலை வாங்கும்போது இந்த மாதிரி 2 பேர் வந்து இந்த கம்பாத்தை ஒதுக்கி விட்டுட்டே இருப்பாங்க. அவங்க கம்பாத்தை ஒதுக்கி விட்ற ஸ்டைலில் பாருங்கள், அந்த ஒரு கம்பை வச்சு அப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இடைய கப்பியும் போட்டிருக்காங்க. கப்பி போட்டுமே அங்கிட்டு இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கங்க அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கேரளா வீச்சு போர்டு வந்துருச்சு. இந்த போர்டு வந்து இரும்பு போர்டு தான், பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது. ஆனால் வெயிட் வந்து ரொம்பவுமே கம்மி, வெயிட்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஆளே வந்து இந்த போர்டை வந்து தூக்கி வச்சிட்டாங்க. போர்டு எடுத்தவுடனே டிரைவர் வந்து ஸ்டேரிங் 1 நாள் அடிச்சுட்டு திருப்பிட்டு எடுக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த போர்டு உள்ளே கூடி வந்துச்சுன்னா, போட்டில் குத்துச்சுன்னா போட்டில் உடஞ்சி, அதாவது மரப்போட்டு தானே உடஞ்சி தண்ணி வந்துடும். நம்ம ஊர் ஸ்டைலில் வலை வாங்குறத பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே மங்களூரில் எந்த ஸ்டைலில் எந்த மாதிரியான விதமாக மடை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னடா எப்பவும் போல் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே வலை வாங்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு வித்தியாசமான மாடலில் வாங்குவாங்க. ஏன்னா வந்து கயிறுகளே வந்து பலகையில் எக்ஸ்ட்ரா ஒரு கயிறு போட்டிருக்காங்க. எப்படி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கன்யூஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி இல்லாமல் என்ன மீன்கள் வரப்போன்னு சொல்லிட்டு நானே பல கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருக்கனால எனக்கே வந்து தோணுது, ஐயோ இன்னும் கொஞ்சம் அந்த ரோப் வந்து டமால்னு கேட்குது. ஃபஸ்ட் டைம் வந்துருக்கனால என்ன மீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இவங்க லாஸ்ட்டாக உள்ளவங்க மட்டும் 2 கயிறு வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க தான் நம்ம போட்டு டிரைவரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் வீஞ்சியை போட்டு வச்சுட்டாங்க பாருங்க. வீஞ்சியை போட்டு வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த 4வது கயிறை அவங்க தான் குடத்தில் போட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மடி உள்ளே போகுது முன்ன போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாட்டில் வீஞ்சியில் போட்டிருக்காங்க, அது வாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க முன்னாடி கியர் போடுறதுக்கு வீலர்ஸ்குள்ளே போயிட்டாங்க. அதாவது கியர் போட்டு முன்ன போது வலையை வாங்க முடியலை. மடி உள்ளவகாமல் இருக்கிறதுக்கும் கியர் போடணும். அதே மாதிரி ரொம்ப முன்ன போட்டாலும் மடியை வாங்க முடியாது. 5 பேர் வந்திருக்காங்க, 4 பேர் வலை வாங்குறாங்க, ஒருத்தவங்க வீஞ்சி நினைக்காங்க. இல்லை இப்போ வந்து அவங்களே தான் போய் ஃபார்வேர்டு ரிவர்ஸுமே வந்து வீலர்ஸ்க்கு போய் போடணும். இப்போ வந்து வெப்பல், அதாவது குளம் மாதிரி இருக்கிறனால எந்த ஒரு சிலம்பும் இல்லாமல் அப்படியே கிடக்காம ஃபார்வேர்டு தான் போட வேண்டியது வரும், ரிவர்ஸ் போட வேண்டியது வராது. அங்குள்ள செயின்கள் எல்லாம் பாருங்களேன். செயின்கள்லாம் வந்து நம்ம கையில் கீ செயின் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. செயின்லாம் ரொம்ப பொடுசாக. பாருங்க, மடி வந்து மொத்தமே வந்து சின்ன மடி, அந்த இப்படியோண்டு மடி தான். ஆனால் வந்து நிலத்தில் தங்கி வரனால எவ்வளோ ஒரு வெயிட்டாக வருது மட்டும் பாருங்கள். ஏன் இப்படி இந்த எக்ஸ்ட்ரா ரோப் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா ரோப் அதாவது தூரில் போட்டிருப்பாங்க இந்த கயிறை ஃபுல்லாக எடுத்துட்டா மேலே வந்துச்சுன்னா மற்ற மடி எல்லாமே தண்ணிக்கு மேலே மிதந்துடும். அப்போது வலை வாங்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு கயிறை வச்சு ஆட்கள் கம்மியாக போனாலும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸை வச்சுருக்காங்க இங்கே நம்ம மங்களூரில். வாங்கும்போதே உதறிட்டு தான் வாங்குறாங்க. ஏன்னா வந்து சேர் கீர் எல்லாமே அணைச்சி வந்துருக்கா. அப்படியே வாங்கினோம்னா நம்ம வலை வைக்கும்போது லோடு அதிகமாக வாங்கும். அதனால் வந்து அதையெல்லாம் உதறி விட்டு தான் வாங்குறாங்க. தூர் வந்துருச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு கயிறை போட்டு இழுத்து கட்டிடுறாங்க. அந்த கயிறு வந்து இந்த தூணோட கட்டியிருக்கும். அந்த கயிறு கட்டி வச்சதுக்கப்புறம் அந்த தூரை வந்து ஃபுல்லாக வீஞ்சியில் எடுத்துட்டாங்களா, குடத்து மூலியமாக எடுத்துட்டாங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சரக்கு வந்து நம்ம நிலந்திங்க வந்திருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் ஒரு கயிறு, அந்த தூர் கயிறையும் ஃபுல்லாக வச்சுட்டு அந்த மடியை வந்து கியர் போட்டு போகும்போது அந்த மடி நல்லா அலசி அந்த தூரில் உள்ள சேர் எல்லாமே அப்படியே கரைஞ்சி போகும் பாருங்கள். அப்படி கரைஞ்சி போச்சுன்னா நம்மளுக்கு பிறக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். மீன்கள்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி மடக்கி அடிக்காமல் அப்படியே வந்து போட்டுக்குள்ளே அடித்தோம்னா சேத்தோடு இருக்கும். நம்ம பிறக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். நிறைய மீன்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது.
அந்த மீன்கள் எல்லாமே இது எல்லாமே வந்து கருப்பு கலரில் இருக்கும் அந்த சேத்தோட சேரா. அதனால் நம்ம பறக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், ஒழுங்காக பறக்கவும் முடியாது, ஃப்ரெஷ்ஷாகவும் மீனை கொண்டு போக முடியாது. அதனால தான் இந்த மாதிரி மடக்கிருக்காங்க. கடலுக்குள்ளே எவ்வளோ சேர் இருக்குன்னு பாருங்க, சேத்து மண். நம்ம ஊரில் வந்து தூர்லாம் சாட்டு மலை வச்சுருப்போம், இங்கே வந்து சாட்டு மலை கிடையாது, வெறும் மால் மட்டும்தான். இப்போ அலசினது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூரத்தான் எடுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம். ஓ சரி 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 சரி. என்ன பண்ணுறாங்கன்னா மடி வந்து இன்னும் நல்லா அலசலை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அங்கே சேராக இருக்கு பாருங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூர் கயத்தை வந்து கூட கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் வச்சு போனால் தண்ணிக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வரும், நல்லா அலசுவாங்கிறதுக்காக அதை கொஞ்சம் வாங்கி வச்சுருக்காங்க. என்னென்னலாம் வேலை செய்கிறாங்க பாருங்க. நம்மெல்லாம் நம்ம ஊரில் எவ்வளோ சேர் வந்தாலும் ரொம்ப வந்தோம்னா லைட்டாக தான் அலசுவோம், டக்குன்னு ஸ்லோ பண்ணி புறக்க ஆரம்பிச்சிருவோம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளியராக எல்லா சேருமே கடலில் போனதுக்கு அப்புறம் தான் இந்த வலையை மேலே தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் மட்டும்தான் க்ளவுஸ் போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 3 ஏத்தையுமே க்ளவுஸ் கிடையாது. முக்கியமானது காட்ட மறந்துட்டேன், நீங்கள் பாருங்க, வந்தே மாதரம், இந்தியன் பிளாக், தேசிய கொடி. இப்போ ஓகே, எல்லா மீனும் அலசியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுக்கிறாங்களா இல்லை மறுபடியும் அலச போகிறாங்களான்னு தெரியலையே. எத்தனை நேரம் தான் அலசுவாங்க தெரில. சரி, லைட்டாக நான் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வலையை தூக்கும் போது வீடியோவை ஆன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அலசி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஊரில் வந்து லாக்கேர்னு சொல்லணும்ல, அந்த லாக்கேர் வந்து எண்டு கயிறு வந்து இருக்கும், அந்த கயிறை வந்து இப்போ குடத்தில் போட்டு இப்போ தூக்குறாங்க. இங்கே பார்த்துக்கிறோங்க. இந்த கயத்தை அந்த தூரில் வைக்கிறாங்க. தூரில் வச்சு முடிச்சுட்டு இந்த கப்பி அதில் குழி விடுவாங்க. நம்ம ஊர்லாம் ஊக்கு தான், இது வந்து கேரளா மங்களூர்லாம் இந்த மாதிரி கப்பியை தான் வச்சுருக்காங்க சினிங்கிக்கு. சினிங்கின்னு சொல்கிறேனே, சினிங்கினா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா வந்து சினிங்கினா அந்த அந்த லாஸ்ட் சரக்கு வந்து தூக்குற கயிறை தான் சினிங்கி கயிறு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சரக்கு? ஓ, வெறும் ரால் சரக்கு. அதில் என்னென்ன மீன் கிடக்குன்னு நீங்களே பாருங்க. வெறும் கூனி சரக்கு தான், கூனி பொட்டை நண்டு எல்லாமே கிடக்குது. என்னென்ன சரக்கு கிடக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. வெறும் கூனி, நண்டு, சங்கு, பொடி சங்கு, இந்த தொழில் தான். நம்ம வந்திருக்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூனி, கலந்தேன் கூனி, வெள்ளை கூனி, கருக்காடி, இந்த மாதிரி இந்த தொழிலுக்கு தான் இதில் பார்த்தீங்கன்னா 1-2 பொட்டை நண்டுகளும் கிடக்கு. இதுதான் சரக்கு, மொத்த சரக்கு பார்த்துக்கிறங்க. இப்படியே வந்து ஒவ்வொரு பாடு வச்சு ஒரு 3 பாடு 4 பாடு வாங்கிட்டு அதோட கரையை ஓடுவாங்க. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து பிரித்து எடுக்கணும். இதில் நீங்கள் என்னென்ன மீன்களை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர்களில் இந்த மீன்களுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு. கத்தாழை கிடக்கு, எல்லாமே கிடக்கு.
என்ன ஒன்று பெரிய பெரிய மீன்கள் இல்லை, எல்லாமே சிறு தொழில்னால சிறு மீன் பிடிக்காங்க பார்த்துக்கல. இப்போ வந்து அடுத்த வலை வைக்கிறதுக்காக தூர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து லாஸ்ட் எண்டில் வந்து தூர் முடிச்சு வைப்போம், இந்த இடத்துல முடிச்சு வைப்போம். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா மஞ்சள் கயிறை தான் சுற்றி வைக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பாடு வைக்கும்போது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பாடு வைக்கிறக்கா அதே மாதிரி கயிறுகளை வந்து தெளிவாக இழக்கிட்டாங்க. இப்போ வலை இழக்க போகிறாங்க. ஓகே, கயத்தை வீசியாச்சு. வலையெல்லாம் தூரையில் நம்ம ஊரில் குறைஞ்சது ஒரு 2 பேராட்டு தூக்கி போடுவோம். இங்கெல்லாம் ஒரு ஆள் தான் சக்குன்னு தூக்கி வச்சிட்டாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா சாட்டு இல்லை, அதாவது தூருக்கு மேலே வந்து சாட்டு இல்லாதனால ஈஸியாக தூக்கி போட்டாங்க. மடியுமே ரொம்ப சின்ன மடி பார்த்தீங்களா, இழக்கும் போது இதனால தான் உதறி விட்றாங்க. அந்த சேர் இருந்துக்கிட்டு தண்ணி வந்து மடியோட அனுப்பு இருந்துச்சுன்னா அந்த லோடு போகாது, அதனால தான் இந்த மாதிரி உதறிக்கிட்டு விடுறாங்க. ஓகே, இங்கிட்டு பார்ப்போம். வலை இலைக்கு முடிச்சாச்சு, போர்டு பொறுத்தாச்சு. அந்த படம் தண்ணியில் இலக்கிட்டாங்க, இந்த படம் இலக்கிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மீன்கள்லாம் வந்து பறக்கி எடுத்து எவ்வளோ பறக்கி எடுக்கிறாங்க, இந்த பாடு வரவு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ கம்பம் ரோப்பில் இலக்கிட்டுங்க, ரோப்பை இலக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் பறக்க ஆரம்பிப்பாங்க. அங்கே பாருங்க, கையில் அவங்களுக்கு குத்தி ரத்தம் வந்துருச்சு. என்ன குத்திச்சுட்டா இந்த பாருங்க, இந்த இருக்கிற கூனி தான் குத்திருச்சு. அதனாலதான் அந்த கிளவுஸ் போட்டிருக்காங்க. இவங்க கிளவுஸ் போடாதனால கையில குத்திருச்சு. ரத்தம் ரத்தம் ரத்தம். ஹாய் ஹாய், ஹலோ ஹலோ ஹலோ, வெல்கம் வெல்கம் வெல்கம். இப்போ வந்து சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடல், பொடி அடல், நண்டு, சின்ன சின்ன மீன் எல்லாத்தையுமே போட்டு ஒரு குழம்பு வச்சு தந்துருக்காப்புல, அதாவது வட மாநில ஸ்டைலில். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா சரக்கையெல்லாம் பின்னாடி தான் பிறக்குவோம், அதில் சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டு தான் ஃபஸ்ட்டு. அதோட உள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம டிரைவர் வந்து எங்கே மீன் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவர் அடிக்கிறதுனால ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து அங்கே சாப்பாடுங்கள் அங்கே வந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம சாப்பாடு, இதை தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ எல்லோரும் சாப்பிட்டு பிறக்க உட்காந்தாச்சு. பிறக்க உட்காந்தாச்சுன்னா இப்போ வந்து இந்த கிடக்கிற இந்த சரக்கை பாருங்கள், இந்த சரக்கை இப்படி ஒவ்வொரு ரகமாக, இந்த ஒரு ரகம், இந்த ஒரு ரகம், இந்த ஒரு ரகம், எல்லாத்தையும் ஒவ்வொரு ரகமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பிச்சை, நம்ம ஊரில் சங்காயம் வளம், அதாவது பொடி மீன்கள், இது எல்லாத்தையும் அவங்க பிறக்கி முடிச்சுட்டு எவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு, பொட்டை நண்டு. இதை ஏன் பொட்டை நண்டுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த 2 புள்ளி இருக்கு, அதனால பொட்டை நண்டுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இந்த அண்ணன் தான் அப்படி 2 பக்கம் காலை விரிச்சுக்கிட்டு சம்மணம் போட்டு நல்லா உட்காந்துட்டாப்புல. இந்த பாடு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறத பாருங்களேன், கழிவு எல்லாமே பொடி பொடி மூரை. குருசு நண்டு, சவேரியார் நண்டு, குருசு நண்டு பார்த்தீங்களா, நண்டில் குருசு இருக்கும், அதனால் குருசு நண்டு சொல்லுவோம். இது வந்து கலந்தேன் இருக்கிறதுலே தான் பரிசு, அதான் இதில் ஆக்க போடுறாங்க. இது ப்ளூ கிராப் போட்ட உடனே அவர் துள்ளுறாரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி 4 பக்கமாக உட்காந்துருவாங்க. புறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் எவ்வளோ புறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு வழியாக வந்து எல்லாத்தையுமே புறக்கி முடிச்சிட்டாங்க. முடிச்ச அந்த மீன்களை வந்து இப்போ அலச போகிறாங்க. இப்போ மொத்தமாக அங்கே உள்ள மீன்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வருவாங்க பாருங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக எல்லா மீன்களையுமே அலசினதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க ஐஸில். ஏன்னா வந்து அப்படின்னா தான் ஐஸும் பிடிக்கும், மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து வட்டியில் தான் அள்ளி வைப்பாங்க. ஏன்னா வந்து இது வந்து கரை கொண்டு போய் விற்பனைலாம் செய்ய மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இப்போ அள்ளி வைக்கிறாங்க, கடல்லையே போடலாமே அப்படின்னு சொல்லிட்டான். இதை வந்து கடலில் தான் போடுவாங்க, ஆனால் இப்போ போட மாட்டாங்க. இப்போ போட்டிங்க அப்படின்னா இந்த நம்ம போடுற இந்த கழிவு எல்லாமே வந்து மறுபடியும் நம்ம வலைக்குள்ளேயே தான் போகும். அதனால் என்ன பண்ணுவோம்னா இதை அப்படியே அள்ளி கூடையில் வச்சுட்டு நம்ம அதாவது பாடுவாங்க பார்த்தீங்களா, பாடுவாங்க போது போட்டோம்னா அந்த கழிவு வந்து நம்ம மடிக்கில் போகாது. இப்போ வந்து அந்த மீன்கள் வந்து நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதை எப்படி ஐஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த மீன்களுக்கு எவ்வளோ ஐஸ்லாம் போடுறாங்கன்னு. இதான் நம்ம பிடிச்சது. இந்த பாடு உள்ள மீன், இந்த பாடு உள்ள நண்டு. இந்த ஐஸை ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடுறாங்க. அது வந்து டைட் ஆயிரும், மெல்ட் ஆயிரும். அதோட என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே குத்தி குத்தி மறுபடியும் சதறி அடிச்சு கீழே மேலே எல்லாத்துலேயுமே இப்படி ஐஸ் போடுவாங்க. இப்போ பாருங்க, டிரைவர் அவங்களுக்குலாம் நம்ம பேச வந்து புரியலை. நம்ம தமிழ் தான் தெரியுமா, அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் புரியலை. அவங்களாம் வட மாநிலம் பார்த்தீங்களா. அதாவது நம்ம கூனிலாம் வந்து ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போனா தான் நம்ம ரேட் இருக்கும். கொஞ்சம் அதுக்கு ஐஸ் கம்மியாக போட்டாலும் அது வந்து கருப்படிச்சிடும், கெட்டு போயிடும். மற்ற மீன்களாட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக ஐஸ் போட்டாலும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும் கரை உரத்தில். ஆனால் கூனியை பொறுத்தவரை கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் கருப்படிச்சிடும். அதனால இங்கே பாருங்க, ஒரு கூனி கூட தெரியாதுங்க. இப்போ வந்து இதை கூனிலாம் போட்டோம். இதை வந்து ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. நம்ம மொத்தத்துக்கே கூனி தான் சொல்லுவோம். கருக்கு அடி கலந்தேன், மறுபடி இன்னொரு பேர்கள்லாம் இங்கே மங்களூர் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் பேர் வளர்ப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து கூனியான்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்களா, எந்த 3 பாக்ஸ்லையுமே வந்து கூனியை நிறந்து தட்டியிருக்காங்க. நிறந்துனா ஒவ்வொரு சைஸ் வாரியா. ஆனால் வந்து எதுவுமே வந்து வெளியே தெரியல வருங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஐஸ் போடணும், போட்டால் மட்டும்தான் நிற்கும். இவங்க தான் ஐஸ் மாஸ்டர். இதெல்லாமே வந்து பொட்டநண்டு. இங்கே உள்ளதில் வந்து இந்த பொட்டநண்டு தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா அடலை வந்து இங்கே நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வலை வச்சு லோலில் வைக்கிட்டோம். குடி வெயிலுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காப்புல, நம்மளுக்கு கொடுக்காப்புல கூல்ட்ரிங்க்ஸ். பார்த்தீங்களா, இந்த பண்ணுங்க எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. எல்லா கூனிகளுக்குமே ஐஸ் போட்டு கடைசியாக தான் இந்த நண்டு, நம்ம ஆசான் நண்டு, பொட்டநண்டுக்கு ஐஸ் போடுவாங்க. இங்கே 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே 2 பேர் வந்து அந்த கழிவுகள் அள்ளி போட்டு போட்டை கழுவி முடிச்சிட்டாங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக 2 பேரும் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஐஸ் போடுறாங்க. ஏன்னா வந்து மிஸ் ஆச்சுன்னா மணி ரேட்டு டவுன் ஆயிரும், மீன் வந்து கெட்டு போச்சுன்னா.
இந்த வெயிலுக்குலாம் வந்து நல்ல ஐஸ் போடணும். பார்த்தீங்களா? இப்போ ஒரு நண்டு எடுத்து கீழே விட்டுருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நண்டு கெட்டு போச்சு. கெட்டு போன நண்டு வந்து நம்ம ஐஸோட சேர்த்து மற்ற நண்டுல போட்டோம்னா மற்ற நண்டுகளையும் அது கெடுத்துரும். ஓகே மக்களே, நம்ம இப்போ இருக்கிறது மங்களூர் கடலில் இருக்கோம். மங்களூர் ஒன் டே ஃபிஷிங்கில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கடல்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆண்டனி கடல்ராசா. டாடா, பாய் பாய். Right, sir.
இதான் நம்ம போன போட்டு. இப்போ இங்கேருந்து என்ட்ரு ஆகுறோம். அங்கே அட்டியே வேலை நடந்துகிட்டு இருக்கு. கேப்டன் கரையை ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மீன்களுமே பறக்கி எடுத்து கரையை வரனால வாட்டர் ஓசை வச்சு எல்லா மீன்களுமே வந்து தெரிச்செடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு அங்கிட்ட இடையில பார்த்தீங்கன்னா வலை எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணுறாங்க. கடலில் இலக்கி விட்டு அப்படியே வாங்குறாங்க. நம்ம ஊரில் மடியை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலக்கி விட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி வாங்குவோம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ஓடும் போதே, அதாவது ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் சின்ன போட்டுகளில் பண்ணுவோம். போட்டு ஸ்லோ ஆகக்கூடாதுன்னு இப்படி ஒரு சைடு இலக்கிட்டு ஒரு சைடு அப்படி வாங்குவோம். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆல்ரெடி அப்படி இலக்கி வாங்கிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இப்போ வந்து மடி இலக்குறாங்க. இது வந்து மீன் பிடிக்கிறதுக்காக இலக்கல இந்த வலை. இப்போ வந்து இந்த மடியை வந்து சுத்தமாக பண்ணுறதுக்காக இலக்குறோம் அந்த வலை. பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த தூர் எண்டு பகுதியை வந்து அங்கிட்டு கெட்டி தான் வச்சுருக்குவாருங்க. ஏன்னா அந்த களியோட வாங்கி வச்சோம்னா புழு வைக்கும், வீச்சக்காய் அடிக்கும், போட்டு சுத்தவத்தம் இல்லாமல் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து டெய்லி ஃபிஷிங் போயிட்டு வர்ற போட்டுகள் எல்லாருமே வந்து க்ளீனாக மடி அவ்வளோ சுத்தம் பண்ணிடுவாங்க. பாருங்க. இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த வலையில உள்ள சேறு சகதி எல்லாமே வந்து கொஞ்சம் கிளீனா போகும். அங்க கீழே கிடக்கிற சின்ன சின்ன மீன்கள், பொடி நசுல் அவ்வளோத்தையுமே சுத்தமா எடுத்து கடல்ல போட போறாங்க. போட்டு அசுத்தமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. இது அள்ளி போட்டு ஓசை வச்சு பிடிச்சாலுமே அடுத்த ஸ்டெப்பு கர 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 கரன்னு இந்த மாலை வச்சு தேய்ன்னு தேய்க்க போறாங்க. போங்க. பார்த்துக்கிறங்க மக்களே. நம்மெல்லாம் கள்ளத்தனம் பட்டுக்கிட்டு போட்டை லைட்டாக ஓசை வச்சு மட்டும் அடிச்சு போடுவோம். இங்கே பாருங்க, கர 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 கரன்னு தேய்ச்சி பலகையவே தேய்ச்சி எடுத்துருவாப்புல போல ஆள். அதான் நான் போட்டை ஏறும்போது நினச்சேன், போட்டு வந்து அவ்வளோ ஒரு சுத்தமாக இருந்துச்சு. அப்போவே நினச்சேன், இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் போட்டுகள்லாம் வந்து இவ்வளோ ஒரு க்ளீனாக சுத்தபத்தமாக இருக்குது. போட்டு ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்க அந்த ரன்னிங்லேயே மடியை வாங்குறாங்க பாருங்க. ஐ இழுத்து போடுறாப்புல அவன் சேர் போகணுங்கிறதுக்காக. அதை சொல்லிட்டு போடணும்ல, பின்னாடி டக்கு விட்டானா அவர் கல்லவே இருப்பார். கருப்பன் எவ்வளோ குசும்புக்காரன். குசும்பை பார்த்தீங்களா? வலையில வந்து ஒரு பாம்பு எடுத்து தலைவர் இந்த தலைவர் மேலே போடுறாரு. அதில் உள்ள அந்த தூர்மாலில் உள்ள மீன் எல்லாத்தையுமே வந்து அதை உதறி அந்த சென்டருக்கு கொண்டு போகிறாங்க. எவ்வளோ பொடி மீன்லாம் இருக்கு, அது எல்லாத்தையுமே சங்காய மீன்களை வந்து உதறி தள்ளட்டுறாங்க. ஏன்னா வந்து ஒரு மாதிரியாகவே வாடடிக்கும் அப்படியே வச்சிட்டோம்னா. நம்ம ஒரு சில நேரம் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எரிச்சப்பட்டுக்கிட்டு ஒழுங்காக உதறாமல் கொள்ளாமல் அப்படியே வாங்கி வச்சுருவோம். வாங்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு போட்லேயே இருக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நாங்கள் எப்படி 4 பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த வலை கிளியை விட்டா 4வது பாடு வச்சுருந்துருப்போம். டைமிங் இருந்துச்சு. டைம் இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட வலை தான் இல்லை. வலை அணியத்தில் வலை கிடக்குது. இருந்தாலுமே வந்து நம்ம மாற்றக்குள்ள லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கரையை விட்டாப்புல. கரையை விட்ட மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஓடும். கப்பல் ஹார்பர்லேருந்து அப்படியே நம்ம போட் ஹார்பர் பார்க்க ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது தான் கேஷுவலாக இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய கப்பலையுமே வீடியோ எடுத்தோம். ஆத்தாடி, இவர் இழுக்கையில் விட தண்ணியில் போயிடுவார் போலையே. அதான் வெட்ட பாருங்க. ஆத்து முன்னாடி சூப்பரா பண்றாப்ல ஆளு. அவ்வளோ எல்லா மீனுமே தண்ணில் வச்சு அவன் சென்டர் வந்துருச்சு. அதனால தலைவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா இருக்காப்ல ஆளு. நீனா நானா பாத்துரும்டா அப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காப்ல ஆளு. இப்போ சுத்தமா எல்லாமே போயிடுச்சு.
அழுக்கு போனதுக்கப்புறமும் ஏன் தேய்க்கிற அந்த விவேக் சொன்ன மாதிரி தான் இருக்குது. நசில் கிசில் எல்லாமே போயிடுச்சு. போனதுக்கப்புறமும் உதறிக்கிட்டே இருக்காப்புல. உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு போங்க. இந்தா தனியாக வருது பாருங்க அந்த மாடு. அதுதான் வந்து பிஞ்ச மாடு. லாக்கா பிஞ்சிருச்சு. மடியை வாங்கிட்டாங்களா தனியாக அந்த மால் மட்டும் தொங்குதா. அது வந்து அந்த கிழிஞ்ச வலையில் உள்ளது. அதை நம்ம போய் அவங்க கரையை போய் கட்டி முடிக்கணும். சரி ஓகே, நம்ம இந்த பாருங்க கரையை தான் வந்துருச்சு. கரையை ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கரையை போய் இந்த மீன்கள் எல்லாத்தையுமே வந்து மொத்தம் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம், எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டினேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹார்பர் போன உடனே அடுத்து எடுக்க பாருங்கள். இப்போ கரையை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்ச மொத்த கலந்தனையும் தட்டி தனித்தனியாக பெருசு வாரியாக சிறுசு வாரியாக லாக்காக பிரிக்காங்க. ஏன்னா 1-2 தான் பரிசு கிடக்கு. அதை லாக் எடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் ரேட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சரி நண்டையும் சரி லாக்காக பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொடுசு பார்த்தீங்களா, இது பொடுசு. இதை விட கொஞ்சம் பரிசு பார்த்தீங்கன்னா அதை விட கூட கொஞ்சம் 3வது சைஸு, அதை விட கூட கொஞ்சம் பெருசு. அதை விட ஃபஸ்ட்டு கிரேடுனா இந்த இருக்கு பாருங்க. மொத்தமே ஃபஸ்ட்டு கிரேடு இவ்வளோ தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நண்டுலையும் சைஸ் வாரியாக வந்து பரிசு பொடுசு வந்து லாக்கா தெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கரையை கொண்டு போய் விற்றோம்னா தான் தெரியும் எவ்வளோ ஓடுது, என்ன ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கரை இருந்தால் வந்துருச்சு. அவ்வளோ ஆற்றுவாக்கிட்ட வந்துட்டோம். கரை போய் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கரையை வந்துட்டோம். ஹார்பரில் அணைக்க போகிறோம் போட்ட. இப்போ ஹார்பரில் பிடிச்சிருந்த மீன்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ இறக்கியாச்சு. இன்னும் அங்கே ஒரு 5-6 குட்டை தான் இருக்குது. இப்போ இதை கொண்டு போய் அங்கே இருக்கிற அந்த ஏலக்கூடத்தில் போய் விற்க போகிறோம். எவ்வளோ ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படியே போகிறோம், நடந்து போகிறோம். இருந்து அந்த பாட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னென்னு தெரியல, அவங்களுக்கு எது இதில் கம்சம் இருக்குமா இல்லை அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள அந்த போட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ அங்கே போயிட்டு பாருங்க, நம்ம போட்டு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஏன்னா வந்து நம்ம வெள்ளனியே வந்துட்டோம். மழை விஞ்சதுனால வெள்ளனியே வந்துட்டோமா, அதனால் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இன்றைக்கி இதில் ஏலம், அதாவது நேற்று வந்து அதில் தான் ஏலம் போட்டாங்க. இன்றைக்கி வந்து பந்தெலாம் முடிஞ்சு எல்லோரும் வந்ததுனால ஏலம் போகிற இடத்துக்கு இங்கே இணலுக்குள்ளே வந்துட்டாங்க.
கொண்டவா பாருங்க கொண்டாடா 210 இப்போ எல்லாத்தையுமே வந்து விற்று அண்ணன் கணக்கு எழுதிட்டப்ப இப்போ நம்ம போட்டு போனோம்னா எவ்வளோ கொடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். இதான் கடைசியாக போட போனி பார்த்துக்கிறேன். உடனே டெய்லி ஃபிஷிங்னால உடனே அப்பக்கப்போ காசு கையில் 2200. ஹலோ